வணக்கம். இந்த கலந்துரையாடலுக்கு உங்கள வரவேற்கிறோம். இன்னைக்கு நீங்க பகிர்ந்துகிட்ட சில ஆதாரங்கள வச்சு ஜூன் 18, 2025ல ஈரான் இஸ்ரேல் நடுவுல நடந்த அந்த பெரிய மோதல்கள பத்தி கொஞ்சம் ஆழவா பார்க்கலான்னு இருக்கோம். ஆமா, ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள் நடந்த ஒரு நாள் அது. சரி, இந்த தகவல்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல முக்கிய செய்தி நிறுவனங்கள் கிட்ட இருந்து வந்தது. நம்ம நோக்கம் என்னன்னா, அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 6:34 மணி வரைக்கும் என்னென்ன முக்கியமா நடந்துச்சு, ராணுவ நடவடிக்கைகள், அரசியல் நகர்வுகள், அதோட தாக்கம் என்ன, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது தான். கண்டிப்பா, அத பத்தி பேசுவோம். ஓகே, அப்போ ஆரம்பிக்கலாமா? அந்த அதிகாலை தாக்குதல்கள், ஏவுகணை பரிமாற்றங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அதிகாலையில இஸ்ரேல் டெஹ்ரான் பக்கத்துல ஈரானோட அணு உலை சென்ட்ரிஃபியூஜ் உற்பத்தி, அப்புறம் ஏவுகணை மேம்பாட்டு தளங்கள் மேல ஒரு 50க்கும் மேற்பட்ட போர் விமானங்களை வச்சு தாக்குதல் நடத்தினதா இந்த ஆதாரங்கள் சொல்லுது இல்லையா? ஆமா, அதான் தகவல். முக்கியமா அவங்களோட நோக்கம் ஈரானோட அணு ஆயுத அப்புறம் ஏவுகணை திறன்களை முடக்கணுங்கிறது தான். குறிப்பா அந்த சென்ட்ரிஃபியூஜ் உற்பத்தி தளங்கள், அது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான பாயிண்ட் இல்லையா? நிச்சயமா, அது அவங்களோட அணுசக்தி திட்டத்தோட ஒரு ஒரு மைய புள்ளி மாதிரி. இதுக்கு பதிலடியா ஈரான் என்ன செஞ்சாங்கன்னா, டெலவீவ், ஹெர்சிலியா, அதாவது இஸ்ரேலோட மத்திய பகுதிகள் மேல பாலிஸ்டிக் ஏவுகணை அப்புறம் இந்த அதிவேக ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள் கூட அதை வீசியிருக்காங்க. ஓ, ஹைப்பர்சானிக். ஆமா, ஆனா இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இஸ்ரேலோட இந்த அயன்டோம் வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்கு இல்லையா? ஆமா, அயன்டோம். அது இதுல பெரும்பாலான ஏவுகணைகளை இடைமறிச்சு தடுத்துடுச்சுன்னு சொல்றாங்க. இருந்தாலும் இந்த அதிவேக ஏவுகணை பயன்படுத்தினதே ஒரு பெரிய விஷயம் தானே. அதோட வேகம் அப்புறம் திசை மாறும் தன்மை, ஆமாமா, அதெல்லாம் இப்போ இருக்கிற பாதுகாப்பு அமைப்புகளுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்குமே. கரெக்ட். நிச்சயமா, நிறைய தடுக்கப்பட்டாலும் கூட ஈரான் இந்த மாதிரி ஆயுதங்களை பயன்படுத்துறதே அவங்களோட தொழில்பாட்டு திறனையும் இஸ்ரேலிய பாதுகாப்பு சிஸ்டம்ஸை சோதிக்கிற ஒரு முயற்சியையும் காட்டுது. இதுக்கப்புறம் தான் காலையில ஈரானோட உயர்மட்ட தலைவர் அயத்துல்லா காமனி, அவரோட அந்த அறிவிப்பு, ஆமா, போர் தொடங்குதுன்னு நேரடியா அறிவிச்சது நிலைமைய இன்னும் கொஞ்சம் தீவிரமாக்குச்சு. சரணடைகிற பேச்சுக்கே இடமில்லன்னு அவர் சொன்னது ரொம்ப முக்கியம். அதே நேரம் அமெரிக்காவோட பங்கு பத்தின பேச்சும் வந்தது. ஈரான் ரொம்ப கடுமையா எச்சரிச்சாங்க. இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ராணுவ உதவி செஞ்சா அது முழு போருக்கு வழிவகுக்கும், ஈடு செய்ய முடியாத சேதம் வரும்னு சொன்னாங்க. இதுக்கு மத்தியில அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவரு ஈரான் நிபந்தனை இல்லாம சரணடையணும்னு வலியுறுத்தினாரு. அது மட்டும் இல்லாம காமனி எங்க இருக்காருன்னு தெரியும், ஆனா இப்போதைக்கே அவரை குறிவைக்க மாட்டோம்னு அவர் சொன்னது அது ஒரு மாதிரி மறைமுகமான எச்சரிக்கையா பார்க்கப்படுது. ஆமா, ஒரு முக்கியமான குவிசார் அரசியல் நகர்வது, வெறும் வார்த்தை போர் மாதிரி தெரியல. கரெக்ட். களத்துல நடக்க போற விஷயங்களோட முன்னூட்ட மாதிரி இருந்துச்சு. சரி, இந்த பதட்டங்களுக்கு நடுவுல மதியம் உலக அளவுல என்ன தாக்கம் தெரிஞ்சது? எண்ணெய் விலையெல்லாம் எப்படி இருந்துச்சு? எண்ணெய் விலை கொஞ்சம் ஏறிச்சு, ஆனா பெரிய அளவுல இல்ல, ஓரளவு நிலையாதான் இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு புவிசார் அரசியல் நிச்சயமற்ற தன்மை அதிகரிச்சது இல்லையா? ஆமா. ஆனா முக்கியமா அமெரிக்கா மத்திய கிழக்குல அவங்களோட ராணுவ பிரசனத்தை பலப்படுத்தினாங்க. F-16, F-22, F-35 போர் விமானங்கள், அப்புறம் USS நிமிட்ஸ் மாதிரி ஒரு விமானம் தாங்கி கப்பல் குழு, எரிபொருள் நிரப்பும் விமானங்கள்னு நிறைய அனுப்புனாங்க. ஓகே, அப்ப அவங்க ஈரானோட எச்சரிக்கைக்கு அப்புறமும் தயார் நிலையில இருக்காங்கன்னு காட்டுறாங்க. ஆமா, ஒரு பக்கம் தற்காப்பு நடவடிக்கை, இன்னொரு பக்கம் தங்களோட வலிமையை காட்டுற முயற்சியாவும் இருக்கலாம். பிற்பகல்ல தாக்குதல்கள் தொடர்ந்துச்சு. இஸ்ரேல் தரப்புல இருந்து என்ன சொன்னாங்கன்னா, ஈரானோட வான் பாதுகாப்பு அமைப்புகளை அழிச்சிட்டதாவும், ஈரானோட வான்வழிய தங்களுக்கு கட்டுப்பாடு, அதாவது ஆதிக்கம் கிடைச்சிருச்சுன்னு சொன்னாங்க. ஓ, அப்படியா? ஆமா, ஈரானோட ஏவுகணை கையிருப்புலையும் ஒரு பகுதி தீர்ந்து போச்சுன்னு சில செய்திகள் வந்துச்சு. இது ராணுவ ரீதியா ஈரானுக்கு ஒரு பின்னடைவு தான். ஆனா ஈரான் சும்மா இல்லையே, அவங்களும் பதிலடி கொடுத்தாங்க தானே? இல்ல கொடுத்தாங்க. அவங்க அந்த ஃபத்தா-1 அதிவேக ஏவுகணைகள் அப்புறம் ட்ரோன் கூட்டங்கள், அதாவது ட்ரோன் ஸ்வாம்ஸ் மூலமா தாக்குதல் நடத்தினாங்க. ஓ, அந்த ஒரே நேரத்துல பல ட்ரோன் அனுப்புற டெக்னிக். ஆமா, எதிரியோட வான் பாதுகாப்பு அமைப்புகளை திணறடிக்கிறதுக்கு. ஆனா இதுலயும் பெரும்பாலானவை தடுக்கப்பட்டதா இஸ்ரேல் சொல்லுது. ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, 2 பக்கமும் உயிரிழப்புகள் ரொம்ப அதிகமாயிடுச்சு. எவ்வளவு சொல்றாங்க மாலை நிலவரப்படி? ஈரான்ல 585க்கும் மேற்பட்டோர், இஸ்ரேல்ல சுமார் 24 பேர் கொல்லப்பட்டதா அந்த மாலை 6:45 வரையிலான தகவல்கள் சொல்லுது. காயமடைஞ்சவங்க ஆயிரக்கணக்கான பேர் 2 பக்கமும். அப்பா, இந்த ராணுவ மோதல்களோட நேரடி தாக்கம் மக்கள் மேல எப்படி இருந்தது? தெஹ்ரான்ல எல்லாம்
அது ரொம்ப தீவிரமா இருந்திருக்கு. டெஹரான்லேருந்து மக்கள் பெருமளவுல வெளியேறினாங்க, இன்டர்நெட் தடைகள் இருந்துச்சு, ஒரு விதமான பரவலான அச்ச சூழல் நிலவுச்சுன்னு ஆதாரங்கள் சொல்லுது. இஸ்ரேல்லயும் அந்த வான்வழி தாக்குதல் எச்சரிக்கை ஒலி கேட்டுட்டே இருந்ததா சொன்னீங்க. ஆமா, டெல் அவீவ், ஹெர்சிலியா பகுதிகள்ல தொடர்ந்து. இது போரோட அந்த மனித தாக்கத்தை நேரடியா காட்டுது. சரி, இதுக்கு சர்வதேச சமூகம் மத்த நாடுகள் எப்படி எதிர்வினையாற்றினாங்க? G7 நாடுகள் என்ன சொன்னாங்க? G7 நாடுகள், அந்த 7 முக்கிய தொழில்மயமான நாடுகள், ஈரானை பிராந்திய ஸ்திரத்தன்மையை குலைக்கிற சக்தின்னு முத்திர குத்துனாங்க. அதே நேரம் இஸ்ரேலுக்கு தன்னை பாதுகாத்துக்க உரிமை இருக்குன்னு வலியுறுத்தினாங்க. ஆனா முக்கியமா ஒட்டுமொத்தமா இந்த மோதலை தணிக்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க. மற்ற உலக தலைவர்கள் ஜெர்மனி, பிரிட்டன், பிரான்ஸ், அப்புறம் ரஷ்யா, சீனா, துருக்கின்னு பல உலகத் தலைவர்களும் நிதானத்தை கடைபிடிக்கணும், அமைதி காக்க சொல்லி வலியுறுத்தினாங்க. ஓகே. ஆக ஜூன் 18 சாயங்காலம் 6:45 மணி நிலவரப்படி பார்த்தா தீவிரமான ராணுவ நடவடிக்கைகள், தலைவர்களோட கடுமையான அறிக்கைகள், அமெரிக்காவோட தலையீடு வளர்ந்துகிட்டே போறது, அப்புறம் சாதாரண மக்கள் மேல இதோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கிறது, இதெல்லாம் முக்கியமா தெரியுது. ஆமா, சூழல் ரொம்ப சிக்கலாவும் வேகமா மாறிட்டும் இருக்குன்னு நல்லாவே புரியுது. ஆனா ஒவ்வொரு நிகழ்வும் அடுத்தடுத்த விளைவுகளை ஏற்படுத்துற மாதிரி ரொம்ப ரொம்ப டைனமிக்கா இருக்கு. அப்போ இப்ப நம்ம கிட்ட இருக்கிற இந்த தகவல்கள், நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் உங்களுக்கு என்ன சொல்லுது? இதுக்கு பின்னால இருக்கிற ஆழமான அர்த்தம் என்னவா இருக்கும்? நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி. இந்த ஆதாரங்கள்ல நேரடியா சொல்லப்படாத நிலையில இந்த மோதலோட உடனடி அடுத்த கட்டம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அல்லது இதோட நீண்டகால தாக்கம் உலக அளவுல எப்படி எதிரொலிக்கும்? இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.